மரணத்தை சந்திக்காத 3 மனிதர்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிட்ட ஒரு 3 பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது ஏனோக்கு. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இரண்டாவதாக எலியா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினியும் ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். மூன்றாவது மெல்கிசேதேக். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவுடையவரும் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவர்கள்தான் உலகளவில் மரணத்தை சந்திக்காமல் தேவனால் நேரடியாக எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். ஆமென்.